கடல்ல விளாக் போட்ட பெண் அப்படின்ட்டு ஒரு பெண், மீனவ பெண் அப்படின்னு அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருந்தப்ப திடீர்னு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அது சோசியல் மீடியாவில் நான் ஒரு மீனவ பெண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தோம். இப்போ விஜய் சேதுபதி பாராட்டினாரு, பாராட்டி இது பண்ணிட்டாங்க. நான் தான் ஒரு பிளாகர், நான் எங்க அப்பா வந்து கட்டுமரத்தில் சின்ன வயசுல கூட்டுமாவார், நல்லா இருந்தது. திடீர்னு டிவிக்கு ஆட்கள் உள்ள இறங்கி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கரூர் விவகாரத்துக்கே ஒரு பதில் சொல்லாம இருக்கிறீங்க, இங்க வந்து இது பண்றீங்களான்னு. இப்படி போக 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 தான் இந்த டியூன் ஆகும் இந்த நிகழ்ச்சி. ஆனால் இதை தாண்டி இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்களால 100 நாள் போக முடியும். வைல்ட் கார்டுல வரப்போறாங்க, ரைட்டு. ஆனா அந்த ஒயிட் கார்ட்லயும் இதே போல வந்து இவங்கெல்லாம் இன்ஸ்டா ப்ராப்ளம், இவங்க ட்விட்டர் ப்ராப்ளம், இவங்க ஃபேஸ்புக் ப்ராப்ளம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மட்டும்தான் போய் சேருமே கண்டி மொத்தமா போய் சேரும். ஒரு நிகழ்ச்சின்னு வந்து ஒரு பிரபலமான நிகழ்ச்சின்னு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் வந்து. அப்படின் பொழுது இவங்க நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய சினிமா ஆட்களை போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் வந்து, வாங்க தயவு செய்து வாங்க, யாராவது இருக்கிறவங்க அங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதை தாண்டி வந்து இதே போல ரோஸ்ட் பண்ற மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து வம்பான ஆட்கள் ஆச்சுன்னு அவங்களையும் உள்ள கூட்டின்னு வந்து இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது இந்த சீசனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆக்கி காமிக்கணும் அப்படின்ற விதத்துல